delights. Adyar Anandabhavan Sweets and Snacks. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. வணக்கம் சார். வணக்கம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? ஒரு அழுத்தத்தினாலா அல்லது கட்சிக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்னு அவங்க குறிப்பிடுகின்ற அந்த முறையிலா? இல்ல கண்டிப்பா கட்சி நலனுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. அவங்க நோட்டீஸ்லயே அந்த விளக்க இதுலயே விளக்கிறதுக்கான அறிவிப்புலயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதை சஸ்பெண்ட் செய்த அறிவிப்புலயே குறிப்பிட்டிருக்காங்க. அது கட்சி நலனுக்கு விரோதம்ன்றது அது இயல்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில அவங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி நடத்துற அரசாங்கத்தை பத்தி ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த விழாவில் நீங்க கலந்துக்குவாங்க, ஆனா அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சும் கூட அந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை பத்தி, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட அரசாங்கத்தை பத்தி விமர்சனம் பண்றாரு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா. ஸோ அது அப்படி இருக்கும்போது அது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய ஒரு செயல் மட்டுமல்ல, கூட்டணியில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஒரு செயலாகவும் அது இருக்கு. ஆக்சுவலா இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில அந்த விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான கட்சி கட்டுப்பாட்டை மீறியதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. அப்படி அவர் எடுக்கல வச்சுக்கோங்க, அது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கும் அவருக்கும் ஒரு சுமூக உறவை பாதிக்கிற ஒரு விஷயமா போயிடும். ஸோ அதனால ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா விசிகாலேருந்து இருந்து கொண்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை எதிர்க்கிறது சரியான ஒரு கட்சி கட்டுப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்காது. ஆக்சுவலா அவர் உண்மையிலேயே திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா அந்த கட்சியிலேருந்து விலகி எங்கேயாவது போயிட்டு வேற ஏதாவது ஒரு திமுகவை எதிர்க்கிற கட்சியில போய் சேர்ந்தோ இல்லை தனியாக இருந்தோ கூட அவர் எதிர்க்கலாம். அதனால ஒரு கட்சியில் செயல்படும் போது கட்சியோட கட்டுப்பாட்டு கருதி, சப்போஸ் திருமாவளவனே நாளைக்கு திமுகவுக்கு எதிர்நிலை எடுத்தாருன்னா அப்போ அவர் எவ்வளவு வேணா பேசலாம். ஆனா கட்சியை அந்த மாதிரியான ஒரு நிலை எடுக்காத போது அவர் பேசுவது என்பது கட்சி கட்டுப்பாட்டுக்கு விரோதமானது. அதனால அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதுலயும் ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஏன் அவரை நீக்கல, சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்கன்ட்டு. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே மீண்டும் பிசிகால அவர் இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 6 மாச காலத்தில் அவராகவே விலகி போயிடுவார் என்று கருதித்தான் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் என்பது என் கருத்து. இல்ல அப்ப 6 மாத காலம் அப்படிங்க அவர் காத்திருந்து அப்புறம் பிசிகாவுல இணையறதுக்கு நீ வாய்ப்பே இல்லையா? அது இனிமே அவர் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறை. அவரே விலகி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அதை கொடுத்துருக்காங்க. நாங்க உன்னை விளக்கல, நீயா விலகிக்கோன்ற மாதிரி. அதுக்கு தான் சஸ்பென்ஷன். ஆக்சுவலா இனிமே அவர் நிறைய பேசுவார். திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவார். அவர் தானா வெளியில போயிடுவார்னு நினைக்கிறாங்க. இவங்களே நீக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சஸ்பென்ஷன் பீரியட்ல அவரா வெளியில போயிடுவார்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல இதை எதிர்பார்த்துதான் இப்ப ஆதவ் அவர்களும் அந்த விழாவுல பேசினதா? ஆமா, அவருக்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்கன்னு தானே திரும்ப சொல்றாரு. பாஜக செட் பண்ண அஜெண்டா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும், அதுக்கான ஒரு அஜெண்டால அவர் ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் அவரு இந்த என்டையர் புத்தக வெளியீட்டு விழாவே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு திமுக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அடிப்படையில தான் அது நடத்தப்பட்டதுன்ற மாதிரி தானே பாஜகவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியில தான் இவரும் வேலை செஞ்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற பார்வையில தான் அவரும் திரும்பவும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம அத்தனைக்கும் அரசியல் பேச வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சு கூட ஒரு அரசியல் பேசியிருக்காரு. அதுல இருந்து அவர் ஒரு அஜெண்டால ஒர்க் பண்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து இவரை கட்சியில வச்சிருந்தா நிச்சயமாக கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கும் திருமாவுக்கும் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் நீக்க வேண்டிய அவசியம் தேவை அந்த கட்சிக்கு இருக்குன்றத நான் பாக்குறேன். ஆனா அந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வுல அவர் பேசுறார் ஆதவ் அர்ஜுனா. அது முடிந்த பிறகு ஒன்னும் பெரிய வீரியமான ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல திருமாவர்களிடம் இருந்து. இப்ப இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு. அப்ப இதற்கு முன்பு இந்த அறிவிப்பு வருகிறது. அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, இது நீங்க ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நீங்க நினைச்சு பாக்குறது அவங்களுடைய சௌரியத்தை பொறுத்த விஷயம். பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவர் 6ஆம் தேதி இரவு பேசினாரு. 7, 8 2 நாள் அவங்க டைம் எடுத்திருக்காங்க. அவரு திருமாவளவன் ஏதோ மதுரை போன்ற விஷயங்கள்லாம் இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. நேற்று ராத்திரி மதுரையில பேசும்போது இன்று இரவும் நாளை காலையும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் தான் அவர் சொன்னாரு. அவர் சொன்னபடி இன்னைக்கு காத்தால நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவருடைய கட்சியில தலித் அல்லாதவர்களுக்கு முக்கியமான நிர்வாகிகள் பதவி கொடுக்கும்போது அவர்கள் மேல எடுக்கிற நடவடிக்கைகளை தீர ஆராய்ச்சி எடுக்கணும். ஏன்னா கட்சி தலித் இயக்கம் என்பதிலிருந்து மாறுபட்டு ஒரு பொதுவான இயக்கமா பறந்துபட்டு வளரும் போது அதிகபட்சமாக தலித் அல்லாதவர்களை உள்ள இழுத்து அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவர்கள் நீக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா நீக்கணும். அது உயர்மட்ட குழு, பொதுச் செயலாளர், தலைவர் போன்றவர்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு தீர்மானம், ஒரு வழிகாட்டுதல் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. நீங்க கேட்கிறபடி அவர் நீக்கிட்டு முதலமைச்சரை சந்திக்கிறாரே அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா பாக்குறவங்களுக்கு நீங்க சொன்ன காரியத்தை நான் செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்றதுக்காக போறாரான்ற மாதிரி கூட நிறைய பேர் நினைக்கலாம்.
ஆனா வந்து இந்த அப்பாயின்மெண்ட்லாம் வந்து 2 நாள் முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட்டா இருக்கும். 2 நாள் முன்னாடி இன்னைக்கு தான் அவர் நீக்க போறாருன்னு எப்படி தெரியும்? நம்ம அதாவது இதை யூகிக்கிறவங்க எப்படி வேணா யூகிச்சுக்கலாம். அவங்க அரசியல் சௌகரியத்துக்கு ஏற்றபடி யூகிச்சுக்கலாம். அவர் நீக்கினார்ன்றது உண்மை, நீக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு திரும்ப தள்ளப்பட்டார் என்பது உண்மை. விசிகாவோட கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஆதவ அர்ஜுனா செயல்பட்டார் என்பதும் உண்மை. அதுக்கப்புறம் வந்து நீங்க முதல்வர் அழுத்தம் கொடுத்தாரா இல்ல திமுக அழுத்தம் கொடுத்ததா என்பதெல்லாம் வந்து யூகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம் ஆக்சுவலா. இல்ல இப்ப கடந்த முறை ஆதவ அர்ஜுனா பேசும்போது பேட்டி கொடுத்த போது ஒரு சர்ச்சை பொருளாக வந்தது, ஒரு பேசு பொருளா மாறுச்சு. அப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா ஆதவ் மேல அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கேள்வி வைக்கப்பட்டது. இப்ப இந்த முறை எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு திருமா தள்ளப்பட்டிருக்கிறாரா? அது விசிகவுக்குள்ளேயே நடந்திருக்கா அல்லது கூட்டணி கட்சிகளோ இல்ல திமுகவோட அழுத்தமும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல முதல்ல அவர் பேசும்போதெல்லாம் அதிகாரத்துல பங்களிப்பு போன்ற விஷயங்கள் பேசினார். அது வந்து கட்சியோட கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த நீங்க சஸ்பெண்ட் செய்த இந்த அவங்க கட்சியோட அறிவிப்பில் நீங்க பார்க்கலாம். அவர் பேசினதெல்லாம் மேலோட்டமா பார்க்கும்போது கட்சி நலன் கருதி கட்சியோட கொள்கையை பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் அதை வந்து உற்று நோக்கும் பொழுது அது கட்சி விரோதமாக விஷயங்கள் இருக்கிறதா பாக்குறோம்னு அவரே அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இல்ல உதயநிதி அதிகாரத்துல அவர்களும் வந்து அவரை பங்களிப்புன்றது பண்ணியிருந்தாருல்ல. விசிகாவோட கொள்கை. சார், அதை பேசினப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதானங்க பேசினார் அவரு, அதுக்கு போய் நடவடிக்கையான்னு கேட்டீங்க. ஆனா அது பேசினது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பேசினார், 4 வருஷம் இருந்த உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர், அப்ப எங்க தலைவர் ஆகக்கூடாதுன்னு பேசுறாரு. உங்க தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் ஆகக்கூடாது அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இன்னொரு கட்சியில இருக்கிற பார்த்து நீங்க அவரு 4 வருஷத்துல ஆயிட்டாருன்னு சொல்றதுக்கு எப்படி? அது வந்து சரியான ஒரு பொருத்தம், அந்த அந்த கம்பாரிசனே சரியில்லையே. எங்க தலைவரை முதல்வர் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்ப்போம்னா அது விஷயம் வேற ஆக்சுவலா. இன்னொரு கட்சியில வந்து நீங்க நடக்கிற விஷயங்களை நீங்க வந்து கூட்டணி கட்சியில இருக்கும்போது நீங்க விமர்சிச்சீங்கன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி அந்த அதிகார பகிர்வு மட்டும் இல்ல, ஒரு விஜய் தான் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்லாம் பேசுறாரு. அது தவிர என்ன பேசுறாரு, மன்னராட்சி நடக்குதுன்னு பேசுறாரு. இந்த ஆதவ அர்ஜுனா இவ்வளவு தூரம் வந்து மன்னராட்சி எதிர்க்கிறார் அப்படின்னா எதுக்காக 2019-20 திமுக வெற்றி பெறதுக்கு எதுக்கு இவர் உழைச்சாரு? இவரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா எதுக்கு உழைச்சாரு? பணத்துக்காக தான் உழைச்சாரு அவரு. மன்னராட்சி எதிர்க்கிறேன்னு இப்ப சொல்றாரு. அப்ப ஏன் உழைச்சாரு? திமுக ஆட்சிக்கு வரதுக்கான விஷயங்களை அவர் ஏன் பண்ணாரு? ஏன் யூக வகுப்பாளரா ஏன் இருந்தார் அவர் ஆக்சுவலா? அப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ யார் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு? இப்போ ஏதோ ஒரு அசைன்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா பண்ணிட்டு போங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்காக விசிகா கட்சியை பயன்படுத்தாதீங்க. நீங்க வெளியில போயிட்டு திமுகவை எதிர்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம், திமுக கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு கூட்டணிகள் அமைக்கலாம், எல்லாம் வேணா பண்ணலாம். கட்சிக்குள்ள இருந்துட்டு கட்சி வந்து திமுகவுக்கு எதிராக நாளைக்கு விசிகா வந்து போனாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து பேசினீங்கன்னா அது வேற விஷயம். இன்னைக்கு லெவல்ல விசிகா திமுக கூட்டணியில் இருக்கு. அந்த கவர்மெண்ட் எடுத்து நீங்க எப்படி பேசுறது, எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க? 2 தடவை 3 தடவை தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்சி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? எதிர்க்க வந்து ஒரு ஒரு கனமான ஒரு கூட்டணியோ அல்ல ஒரு வெற்றி பெற அளவுக்கு ஒரு கூட்டணியோ எதிர்க்க இல்லாத போது விசிகாவுக்கு என்ன தேவை இருக்கு முதல்ல இந்த கூட்டணியை பகசி இன்னொரு கூட்டணி போறதுக்கு? அதனால வந்து அவர் பேசினது கட்சி கட்டுப்பாட்டுக்கு விரோதமான ஒரு செயல் அப்படின்றது அவங்க புரிஞ்சுட்டு அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நிறைவா இப்ப தமிழக வெற்றி கழகத்துடன் சேருவதற்காக ஆதவ் முயற்சி செய்யறாரு. அதற்கான ஒரு அச்சாரம் தான் அந்த விழா அப்படிங்கிற பார்வை எப்படி பாக்குறீங்க? அவர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து அட்லீஸ்ட் அந்த கட்சியோட கட்டுப்பாட்டுக்கு ஏற்றபடி வேலை செய்யணுன்றதான் என்னுடைய விருப்பம். வேற ஏதாவது அவருக்கு சான்ஸ் இருக்கா சார் வேற கட்சியில சேர்றதுக்கு? தெரியல. அவர் வந்து எல்லா கட்சியோடையும் கான்டாக்ட்ல இருப்பார். ஏன்னா அவர் வந்து பல விதமான அஜெண்டாக்கள்ல ஒர்க் பண்றாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. ஒவ்வொரு கட்சியும் அவருக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல அவர் வேலை செய்வாரு. அதனால எல்லா கட்சியோடையும் கான்டாக்ட்ல இருப்பார். விசிகாவை பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு செய்யணும்னு பார்த்தாரு. உங்க கையை வச்சு உங்க கண்ணை குத்துறேன் பாருன்னு விசிகாவுக்கு வந்தாரு. அதை கொஞ்சம் திருமாவளவன் கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுட்டாரு. ஆக்சுவலா கொஞ்சம் தாமதமா தான் புரிஞ்சுட்டு நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதை எந்த தலைமையும் அலோவ் பண்ணாரு இந்த மாதிரி பேசுறதுக்கு, ஒரு கூட்டணியில இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறதுக்கு. அதை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நன்றி இதுல சார். திமுகவுடைய அழுத்தம் அப்படி இதெல்லாம் வந்து யூகத்துக்கு ஒரு விஷயம். அது அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றபடி அதை சொல்லிக்கலாமே தவிர அது நம்ம உண்மையிலே நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே பேசும்போது ராசா அவர்கள் பதில் கொடுத்தாரு இல்லையா, பேட்டி கொடுத்தாருல, அதனாலதான் இந்த கேள்வி வருது. அழுத்தமா ஒரு தடவை சான்ஸ் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் திரும்பவும் அவர் பேசுறாரு, அப்ப நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப இவங்க தரப்புல இருந்து திமுக தரப்புல இருந்து துணை பொதுச் செயலாளரையோ இல்ல வேற ஏதாவது அவங்க ஸ்போக்ஸ் பர்சனையோ பேச வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ ஒரு அழுத்தம் வருதா? அதனாலதான் இந்த இல்ல கேள்வி அழுத்தம் வருது. வருதான்றதெல்லாம் வந்து யூகம் தான். வருதா இல்லையா, வந்ததா இல்லையா, அதனாலதான் எடுத்தாரா, அப்புறம் நாங்க எடுத்துட்டேன்னு சொல்றதுக்காக தான் போய் சந்திக்கிறாரா, அதெல்லாம் வந்து வேற விஷயம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. பட் ஆனாலும் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்றது மட்டும் உண்மை. யாருமே ஒரு தலைமை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்மூத்தா போயிருக்கிற ஒரு கூட்டணியில ஒரு தெளிந்த குளத்துல இருந்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறாரு கலக்கிறாரு அப்படின்னா அதை வந்து எப்படிங்க வந்து ஒரு தலைமை அதை பார்த்துட்டு இருப்பாங்க? நீங்க இப்ப முதலமைச்சரை சந்திச்சது வந்து காக்கா உட்கார பணமலை விழுந்த மாதிரியா இல்ல உண்மையிலேயே வந்து அழுத்தம் இருந்தான்னா இதெல்லாம் யூகத்துக்குரிய ஒரு
விஷயமா தான் நான் பாக்குறேன். இது வந்து அவங்கவுங்க அரசியலுக்கு ஏற்றபடி அவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். That's all. சரி, நன்றி சார். நன்றி ஓகே, உங்களுடைய தேங்க்யூ கருத்துக்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ராதவ் அர்ஜுனா. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது ஒரு நெருக்கடிக்கு ஒரு வழியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக பார்க்கிறேன். ராதவ் அர்ஜுனா அவர்கள் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். அவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில், அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய கருத்துக்கள் விசிகா இடம்பெற்ற திமுக கூட்டணி, ஆளுங்கட்சி, ஆட்சி, உதயநிதி ஸ்டாலின் ஆகியவர்களை குறிவைத்து அவர் பேசிய அந்த எதிர்ப்பு பேச்சுகள் அனைத்தும் ஒரு நெருக்கடியை திருமாவளவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே அந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக அவரை ஒரு இடைக்கால நீக்கத்தை செய்திருக்கிறார். வேறு வழி இல்லை, அதை அவர் செய்திருக்கிறார். இல்ல, கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறார், கட்சியுடைய கட்டுப்பாட்டை அப்படிங்கிறதும் விசிகாவுடைய நம்பக தன்மையை ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் ஆதவ் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விளக்கமா இருக்கு. அப்ப அந்த தார்மீக ரீதியில பார்க்கும்போது ஒரு கட்சி தலைவரா அதுதான் செய்ய முடியும் இல்லையா? ஆமா, அது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிய செயல் அவர் எப்படி சொல்றாருன்னா, அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஆனா அவர் அரசியலை பேசியிருக்காரு அப்படின்றதுதான் வந்துட்டு அவர் சொல்றாரு. ஆனா ஆதவ் அர்ஜுனா பேசின கருத்து வந்துட்டு தனக்கு ஏற்புடையதில்லை அப்படின்ட்டு மறுநாளே சொல்லிட்டாரு, சனிக்கிழமையும் சொல்லிட்டாரு அவரு. ஆனா உண்மையில் என்ன அப்படின்னோம்னா, ஆதவ் அர்ஜுனா பேசுனது வந்துட்டு கொள்கை பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் முரண்படுவதற்கு ஏதும் இல்லை. பிறகு ரீதியாக ஒருவரை முதல்வராக கொண்டு வருவது அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது அம்பேத்கரனுடைய கொள்கையை கடைபிடிப்பவர்களுக்கு ஏற்கக்கூடியதாக ஒன்று இருக்காது. ரெண்டாவது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசுனதை வந்துட்டு அவர் வரவேற்ற போது கூட அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே வேற 4 ஆண்டு காலம் நாலாண்டு காலத்துல ஒருத்தர் துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னோம்னா 35 ஆண்டு கால அரசியல் பின்னணியை கொண்ட ஒரு தலைவர் ஏன் முதல்வர் ஆகக்கூடாது, துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு கூட ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. ஆனா அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படலை, இப்ப எடுக்கப்படுது அப்படின்னோம்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்ப கொள்கை ரீதியா தவறு இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சார்? இப்ப அந்த மேடையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது மகா பெரியவர் பத்தியும் பேசுறாரு. அந்த இடத்துலயும் இவர்களுடைய சனாதன எதிர்ப்பும் இருக்கு இல்லையா விசிகாவோடது? அப்ப கொள்கைக்கு எதிராகவும் இதை நம்ம சேர்த்துக்கலாமா? இல்ல, பொதுவா சந்திரசேகரானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றிய இருவேறுபட்ட கருத்துக்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அவர் வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு கலந்து அரசியலை பேசின ஒரு மதவாதியா அவர் இருந்ததில்லை. ஒரு ஆன்மீகவாதியா, அவர் வழிகாட்டியா தான் அவர் போற்றப்படுகிறார். எனக்கு கூட அவருடைய பேச்சுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கு, அது வேறு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா மேல இந்த முடிவு, இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நான் கருதல. மாறாக உதயநிதி ஸ்டாலினை பற்றி அவர் பேசினது, இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவோம் 26 அப்படின்னு சொன்னது, இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொன்னது, இந்த விடயங்கள் தான் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு உரசலை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நிச்சயமா நினைக்கிறேன். எனவே அதுதான் இந்த நடவடிக்கையான மூல காரணமா நான் நினைக்கிறேன். இந்த நடவடிக்கை சரியா எப்படி உங்களுடைய பார்வையில ஒரு அரசியல் ஆய்வாளரா எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்துட்டு இந்த நடவடிக்கை வந்துட்டு ஒரு கட்சியினுடைய விதிமுறை கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்ல வரும்போது அதை ஒத்துக்கலாம். நம்ம அதுக்கு ஏற்கிறோமா இல்லையா அப்படின்றது வேற, ஒத்துக்கலாம். ஆனா அவர் பேசுனது அப்படின்றது வந்துட்டு செக்சுவலா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, குடும்ப அரசியல் அப்படின்ற ஒன்றத்தை எல்லாம் வந்துட்டு ஏத்துக்கிறதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒரு கூட்டணி பலத்துல நாங்க 200 இடத்துக்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு எதிர்க்கப்பட வேண்டியவைதான். எனவே ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு என்னால நம்ப முடியல, எடுத்துக்க முடியல. இல்ல, இத தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பேசலாம், விஜய் அவர்கள் பேசலாம், 200 அப்படிங்கிறதுல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற இருமாப்போட இருக்காங்கன்னு. ஆனா அங்க விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளரா இருந்து கொண்டு ஆதவ் அர்ஜுனா அதை ஆதரிக்கிறாரு, கைத்தட்டி ரசிக்கிறாரு அப்படிங்கும் போது கட்சியுடைய கட்டுப்பாட்டை அவர் மீறினதா தானே அர்த்தம்? கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பத்தி பேசும்போது அப்போ ஜனநாயகம் இருக்குன்னா சொல்லாதீங்க. கட்டுப்பாடு தான் முக்கியம் அப்படின்னா ஜனநாயகன்றது இருக்காது. இந்த ஜனநாயகம் கட்சிக்குள்ள இருக்கலாம் சார். பொது மேடையில நீங்க பண்ணும்போது அங்க அவர் திருமாவர்கள் சொல்ற மாதிரியே நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகும்ல. எந்த நம்பகத்தன்மையில கேள்விக்குறியாக போகுது? கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன்.
பொதுச் செயலாளர் இவராட்ட 10 பேர் இருக்கிறாங்க துணை பொதுச் செயலாளரா. அவங்களுடைய கருத்து ஒன்றும் இந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மையை பாதிக்க போறது இல்லையா? அது வேணா அது திமுகவுக்கும் உரசலை ஏற்படுத்தியிருக்கும். எனவே இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு வேணா சொல்றதுக்கு அடிப்படை இருக்குது. திமுகவுக்கு உரசல் ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாலேயே பங்கேற்கிறத திருமாவளவன் அவர்கள் தவிர்த்தார்கள். மற்றபடி கட்சி கட்டுப்பாடு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஜனநாயகத்திற்கான இடம்ன்றது, ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியா தான் ஆகுது. அவருடைய கருத்துன்னு பல நேரங்கள்ல திரும்ப கடந்து போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா பேசிய பல விடயங்களை அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் கடந்து போயிருக்கிறாரு. அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். சரி, இப்ப ஸ்டாலின் அவர்களை அவர் சந்தித்திருக்கிறார் திருமா அவர்கள். இந்த சந்திப்புக்கும் இதுக்கும் நம்ம ஒரு தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா, அல்லது அது தொடர்பு படுத்தினா அது யூகமா தான் இருக்குமா? இல்ல, தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஏன்னா அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சியை விட்டு நீக்கிறாரு. ஏன்னா நடந்தது வெள்ளிக்கிழமை, நீக்கிறது இன்னைக்கு தான் நீக்கிறாங்க. ஸோ எனவே அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீக்கிட்டு போயிட்டு சந்திக்கிறாரு. பார்ப்போம். தொடர்பு இல்லாம இருக்காது. அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தொடர்பற்றதுன்னு சொல்ல முடியாது. நன்றி, நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது வரவேற்கக்கூடிய கருத்து. விடுதலை சிறுத்தைகள் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை எல்லாருமே இதை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான நடவடிக்கை அப்படிங்கிறது எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். இல்ல, உங்களை போன்ற அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அழுத்தம், நெருக்கடி தான் இதுக்கு காரணமா? தொடர்ச்சியாக கட்சிக்கு எதிராகவும் கட்சியினுடைய கட்டுக்கோப்புக்கும் எதிராகவும் செயல்படுகின்ற ஒரு மிக மோசமான தலைமையை மதிக்காத போக்கு தான் இதற்கு காரணம். நாங்கள் அல்ல, ஒவ்வொரு தொண்டர்களும் தலைவரை மதிக்க வேண்டும், தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், தலைவருடைய வார்த்தையை மதிக்க வேண்டும், தலைவர் என்ன வழிகாட்டுகிறாரோ அதைத்தான் அவர் செயல்படுத்த வேண்டும். அதுதான் தொண்டர்களுடைய கடமை. அந்த கடமையை அவர் மீறி இருக்கிறாரு. அதனால நாங்கள் அல்ல காரணம், அவரே தான் காரணம். ஆனா அவர் பேசி முடித்ததற்கு பிறகு தலைவர் திருமா அவர்கள்ட்ட இருந்து வந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தா, மனசு முழுக்க இங்கதான் இருக்கு அப்படின்னு அவர் பேசினாரு. மனசாட்சி இங்கதான் இருக்குன்னு பேசினாரு ஆதவ் அவர்கள். ஆனா நான் அந்த கூட்டத்துல கலந்துக்கல அப்படிங்கிற ஆதங்கத்துல ஆதவ் பேசியிருக்கிறாருங்கிற ஒரு சமரசமான ஒரு வார்த்தைகளை தானே திருமா அவர்கள் ஊத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப இவ்வளவு ஒரு இடைவெளிக்கு பிறகு அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னா என்ன காரணம்? இல்ல, அதாவது எந்த தொண்டர்களும் இழக்கக்கூடாதுன்னு தான் தலைவர் நினைப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக கடந்த கட்சியில் சேர்ந்ததிலிருந்து அவர் கட்சியினுடைய அஜெண்டாவை செயல்படுத்துவதை விட, கட்சியினுடைய கொள்கைகளை பேசுவதை விட அவரு அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கு தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறது தான். அதனாலதான் இந்த உச்சபட்சமான இந்த இடத்துல தலைவர் நடவடிக்கை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப முதல்வரை சந்திக்க இருக்கிறார். அதற்கு முன்பு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கட்சி எடுக்கிற முடிவுக்கு இன்னொரு கட்சி அதுல தலையிடுறதுங்கிறது ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கங்களுக்கு எதிராக அந்த சுயமரியாதை இயக்கத்தை அவமதிக்கிறதா தான் நான் பாக்குறேன். நான் இது எதற்காக இந்த நடவடிக்கை? ஆதவர்கள் மேல எந்த வார்த்தைக்காக, எந்த ஒரு அவர் பேசினதுக்காக இந்த நடவடிக்கை? கட்சியின் கட்டுக்கோப்புக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படுவது இது முதல்ல. இரண்டாவது கட்சி தலைவர் என்ன வழிகாட்டுறாரோ அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு தொண்டர் செயல்படணும். ஆனால் ஒரு கட்சி தலைவர் வழிகாட்டினாரா? இன்னொரு கூட்டணி அமைக்கணும், இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது கட்சி தலைவர் வழிகாட்டினாரா? எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாம நீங்களா போறது அப்படிங்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணிக்கு எதிராக நீங்க செயல்படுறது அப்படிங்கிறது அதுதான் காரணம். இல்ல, அப்ப கூட்டணிக்கு எதிராக பேசினார் அப்படிங்கிற காரணம் தானா? உள்ள அவர் பேசும்போது மகா பெரியவர், நல்லவர் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. அப்ப அம்பேத்கரிய கொள்கைகளுக்கு எதிராகவே சனாதனத்துக்கு அவர் ஆதரவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கறதுனால எல்லாம் இந்த நடவடிக்கை இல்லையா? இல்ல, எல்லாம் அதாவது கட்சி கட்டுக்கோப்புக்கு எதிராக செயல்படுறாருன்னா அது எல்லாமே அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. சங்கராச்சாரியார் நல்லவர்னு சொல்றது நீங்க அரசியலமைப்பு சட்டமே தேவையில்லை, சாஸ்திரங்கள், இந்து மதத்துடைய சாஸ்திரங்களே போதும் சொன்னவரு சங்கராச்சாரியாரு. ஆனா நீங்க அம்பேத்கர் புத்தகத்தை நீங்க வெளியிடுறீங்க, அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக இருக்கிறீங்க. அது எல்லாமே இதுக்குள்ள அதுக்குள்ள எல்லாமே அடக்கம் தான். அது நடவடிக்கைக்குள்ள எல்லாமே அடக்கம். அதுல
festive sweet delights. Adyar Ananda Bhavan Sweets and Snacks. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.